இருமடங்கு அதிக காலம் அசுத்தமாக இருப்பது, இதை பற்றிய உங்கள் விளக்கம் என்ன? நான் அதற்கு பதில் சொல்லி வருகிறேன். ஆனால் கிறிஸ்துவம் சம்பந்தமான கேள்விகள் டாக்டர் நாயக் அவர்களுக்கே போகின்றன. அதாவது, அடுத்த நாள் ஆயத்தப்படுத்திய பிறகு பிரதான ஆசாரியனும் பரிசேயர்களும் பிலாத்தோடு இருந்தனர். அவர்கள் சொன்னதாவது, ஐயா, எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது. அவர் எங்களிடத்தில் சொன்னதாவது, 3 நாட்களுக்கு பிறகு மீண்டும் நான் எழுந்திருக்க கடவேன். ஆகவே தண்ணீர் தாருங்கள், 3வது நாள் வரை சமாதியை பத்திரப்படுத்த வேண்டும். அவர்கள் இந்த வார்த்தையைத்தான் மாற்றி மாற்றி பயன்படுத்துகிறார்கள். என்னை பொறுத்தவரையில் இந்த வார்த்தைகள் எல்லாம் 3ஆம் நாள், 3வது நாளைக்கு பிறகு என்பதெல்லாம் இயேசுவுக்கு அவருடைய கல்லறையில் நடந்த நிகழ்வுக்கு சமமானவை. மற்றொரு விஷயம், பிறகு அவர் உயிர்த்தெழுதல். வேறொரு விஷயமும் உண்டு. வியாழன் இரவு அவர் கைது செய்யப்பட்ட போது, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, சத்தம் போடாதீங்க, பொறுமையா கேளுங்க. வியாழக்கிழமை, மேலும் வியாழனுக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்ட போது அவர் சொன்னார், எனது நேரம் வந்துவிட்டது. அதனால் நான் அதை 3 பகல்கள் 3 இரவுகளாக கணக்கிடுகிறேன். பைபிளில் இந்த விஷயங்களை பற்றி இப்போது நீங்கள் என்னிடம் கேட்கிறீர்கள். நான் பைபிள் தேவனால் எழுதப்பட்டது என்று விசுவாசிக்கிறேன். அவ்வார்த்தைகள் தேவனால் வைக்கப்பட்டது என்று நம்புகிறேன். அதனால் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், தேவனுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் என்னால் எப்படி பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியும்? மைக்கில் கேள்வி கேட்பவர்களின் இறுதி கேள்வி. சரி சகோதரரே, டாக்டர் ஜாகீரிடம் கேளுங்கள். அதன் பிறகு காகிதத்தில் வந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்படும். இதுதான் கடைசி கேள்வி. நேரம் இல்லை, அதனால் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஓகே, டாக்டர் ஜாகீருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பெயர் அஸ்லாம் ரஹூப். நான் ஒரு மாணவன். இப்போது உயிரியல் பாடம் படித்துக் கொண்டிருக்கிறேன். உயிர்களின் பரிணாம வளர்ச்சி பற்றி எனது ஆசிரியர் இப்போது எனக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். இது பற்றி குர்ஆனின் விளக்கம் என்ன என்பதுதான். பரிணாமமா, படைப்பா? தயவு செய்து இதற்கு விளக்கமான பதிலை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கான பதிலை தெரிந்து கொள்ள நான் ஆர்வமாக இருக்கிறேன். சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். டாக்டர் கேம்பல் பதில் சொல்ல உரிமை எடுத்துக்கொண்டது போல நானும் எடுத்துக்கொள்கிறேன். குர்ஆனில் எந்த இடத்திலும் அலெக்சாண்ட்ரா என்ற வார்த்தை இல்லை. ஜுல்கர்னைன் என்று இருக்கிறது, அலெக்சாண்ட்ரா இல்லை. யாராவது விரிவுரையாளர் தவறு செய்திருந்தால் அது அவருடைய தவறு, மனிதனின் தவறு, இறைவனுடைய வார்த்தையில் தவறல்ல. பைபிளில் ஏசாயா புத்தகத்தில் உலகம் ஒரு வட்ட வடிவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரச்சனை இல்லை, வட்டம் என்றுதான் வருகிறது, உருண்டை என்று அல்ல. ஒரு இடத்தில் பைபிள் தட்டை என்கிறது, இன்னொரு இடத்தில் வட்டம் என்கிறது. இரண்டையும் ஏற்றுக்கொண்டால் அது இந்த டிஸ்கை போல் தான் இருக்கும். பார்த்தீர்களா? இது பூமியை போல் இருக்கிறதா? இது வட்டமாகவும் தட்டையாகவும் உள்ளது. இது பூமி அல்ல. திருக்குர்ஆனில் உயிரியல் பற்றியும் பரிணாமம் பற்றியும் 2 கேள்விகள் கேட்டிருக்கிறார். 2க்கும் நான் பதில் சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை. எதுக்காவது பதில் சொல்லுங்க. முதலாவதா இரண்டாவதா? பரிணாமமா உயிரியலா? பரிணாமத்தை பற்றி. யார் தேர்ந்தெடுப்பது, நீங்களா அவரா? அவங்க கேட்ட கேள்வி பரிணாமத்தை மையப்படுத்தி இருந்தது. 2 கேள்விகள், உயிரியல், பரிணாமம். 10 நிமிடம் கொடுத்தால் 2க்கும் பதில் சொல்ல. இல்ல, 5 நிமிஷம் தான் டைம் தருவோம். எதுக்கு வேணா சொல்லிக்கோங்க. சரி, நல்லது. நான் நடுவர் சாமுவேல் நோமானின் கருத்தை ஏற்கிறேன். பரிணாமம் பற்றியே பேசுகிறேன். குர்ஆனும் நவீன விஞ்ஞானமும் என்ற என்னுடைய வீடியோ கேசட்டை பார்த்தால் பதில் கிடைக்கும். பரிணாமம் பற்றி நாம் பேசும்போது டார்வின் கோட்பாட்டை பற்றி பேசித்தான் ஆக வேண்டும். டார்வின் HMH பியூகல் என்ற கப்பலில் கேலட்ராபிஸ் என்ற தீவுக்கு சென்றார். அங்கு பறவைகள் பொந்துக்குள் கொத்துவதை பார்த்தார். அவர் பார்த்துக் கொண்டிருந்த போது அந்த பறவைகளின் சொண்டுகள் பெரிதாகவும் சிறியதாகவும் மாறிக்கொண்டிருந்தது. இயற்கை சூழலுக்கேற்ப மாறுகிறது என்று கருதினார். ஆனால் அவருடைய நண்பர் தாமஸ் தாம்டனுக்கு 19ஆம் நூற்றாண்டில் ஒரு கடிதம் எழுதுகிறார். அதில் அவர், என்னுடைய இந்த இயற்கை தேர்வு என்னும் கோட்பாட்டிற்கு என்னிடம் ஆதாரம் இல்லை, ஆனால் அது எனக்கு கருவியல் மற்றும் உறுப்புகளின் துவக்க நிலை ஆகியவற்றை வகைப்படுத்துவதற்கு உதவியாக இருந்தது என்று குறிப்பிடுகிறார். ஆகவே டார்வின் கோட்பாடு நிரூபிக்கப்பட்ட உண்மையே அல்ல, அது வெறும் ஒரு கோட்பாடுதான். என் பேச்சின் ஆரம்பத்திலேயே தெளிவாக சொன்னேன், திருக்குர்ஆனில் கோட்பாடுகளுக்கு எதிராக இருக்கலாம். ஏனென்றால் கோட்பாடுகள் மாறலாம், ஆனால் குர்ஆன் நிரூபிக்கப்பட்ட உண்மைகளுக்கு எதிராக இருக்காது. பள்ளிகளில் டார்வின் கோட்பாடு நிரூபிக்கப்பட்ட உண்மையை போல கற்றுத்தரப்படுகிறது, ஆனால் அது உண்மை இல்லை, விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை. நிறைய பிழைகள் உள்ளது. ஆகவேதான் யாராவது ஒருவர் அவருடைய நண்பரை கேலி செய்யும் பொழுது அவர் சொல்வார், நீ டார்வினுடைய காலத்தில் வாழ்ந்திருந்தால் டார்வினின் கோட்பாடு உண்மையாகி இருக்கும் என்பார். நீ குரங்கு போல் இருக்கிறாய் என்று அர்த்தம். டார்வினின் கோட்பாட்டு தொடர் முழுமையானது அல்ல. மேலும் 4 கற்படிமங்களை பற்றி பேசுகிறார்கள். ஹோமனாய்ட்ஸ், லூசி, ஆத்தலோபெட்டிகஸ்,
ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தல் மேன், குரோமேக்னான் விவரங்களுக்கு என் வீடியோ கேசட்டை பாருங்கள். ஹான்சிஸ் கிரே என்ற அறிஞர் மரபணு உயிரியல் நோக்கில் குரங்கில் இருந்து மனிதன் உருவெடுத்திருக்க முடியாது என்கிறார். மரபணு நிர்ணயத்திற்குள் இது அறவே வராது. என் வீடியோ கேசட்டை பாருங்கள், அதில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. சில அம்சங்களை நான் ஆட்சேபிக்கவில்லை. உயிரியல் சம்பந்தமாக குரானில் சூரா அல் அன்பியா அத்தியாயம் 21 வசனம் 30 சொல்கிறது, உயிர் வாழும் அனைத்தினங்களையும் நாம் நீரிலிருந்தே படைத்தோம். இப்போதும் நம்ப மாட்டீர்களா? இன்று நமக்கு தெரியும், உயிர் வாழும் ஒவ்வொன்றுக்கும் அடிப்படை மூலக்கூறு என்பது சைட்டோபிளாசம். அது 90 விழுக்காடு நீரால் ஆனது. உலகில் எந்த ஒரு உயிரியல் பிராணியா இருந்தாலும் அது 50 to 90 விழுக்காடு நீரால் ஆனதே. யோசித்து பாருங்கள், அரேபிய பாலைவனத்தில் எல்லாம் நீரால் ஆனது என்று யாராவது கற்பனை செய்து பார்த்திருப்பார்களா? குரான் இதை 1400 வருடங்களுக்கு முன்பாக சொல்லிவிட்டது. டாக்டர் நாயக். அப்படியா? தேங்க்யூ. நன்றி, மிக்க நன்றி. இப்பொழுது எழுத்து மூலமாக வந்திருக்கும் கேள்விகளை நாம் துவங்குவோம். மேஜையின் மீது இருக்கும் 2 பாட்டில்களில் ஒன்று டாக்டர் வில்லியமுக்கும் மற்றொன்று டாக்டர் ஜாகீருக்கும். இப்பொழுது பாட்டிலை அவர்கள் பக்கம் திருப்புவோம். அதில் இருக்கும் கேள்விகளை அவர்களே எடுத்து அதற்குண்டான பதில்களை கூறுவார்கள். பாட்டில்களை அவர்கள் பக்கம் வைக்கிறோம். கேள்விகளை அவர்கள் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். என்ன கேள்வி வருகிறதோ அதற்கு மட்டும் தான் பதில் தருவார்கள். முதல் கேள்வி டாக்டர் வில்லியம் கேம்பலுக்கு. அடுத்த கேள்வி டாக்டர் ஜாகீர் நாயக்குக்கு. நாம் கேள்விகளை முதலிலே எடுத்து வைத்துக் கொள்ளலாம், காரணம் நமக்கு நேரம் பற்றாக்குறையாய் இருக்கிறது. டாக்டர் வில்லியம் கேம்பல் அவர்களுக்கு முதல் கேள்விக்கான பதிலை சொல்வதற்கு சற்று நேரம் கொடுக்கலாம். நான் கேள்வியை படிக்கிறேன். ஆனால் அதற்கு முன் ஒரு விஷயம், எல்லாம் தண்ணீரிலிருந்து உருவானது என்பது பற்றி. இது சாதாரணமாக நமது கண்ணுக்கு படுகின்ற விஷயம்தானே? இதில் அற்புதம் என்ன இருக்கிறது? ஒரு சிறு பூச்சியை நசுக்குகிறோம் என்று வையுங்கள், அதிலிருந்து வருவது நீர்தானே? ஆதி ஆகமத்தில் உள்ள முரண்பாடுகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியவில்லையே டாக்டர் கேம்பல். படைப்பு பற்றியெல்லாம் அதில் வருவது சுத்த அபத்தமே அல்லவா? பைபிள் விஞ்ஞானத்திற்கு முரண்பட்டது, இறைவனின் வார்த்தைகள் அல்ல என்பதற்கு இது போதாதா? இதில் சில பிரச்சனைகள் உண்டு என்பதை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் நிறைவேற்றப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசனங்களையும் பார்க்கிறேன். இது எனக்கு மிகவும் முக்கியமானது. அதாவது தீர்க்கதரிசிகள் மற்றும் சீடர்களை அடிக்கல்லாக கொண்ட ஒரு கட்டமைப்பினுடைய மூலக்கல்லை இயேசு. தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் செய்தார்கள், சீடர்கள் எழுதி வைத்தார்கள், தேவன் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி வைத்தார். உங்கள் கேள்விக்கு இது பதில் இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய விசுவாசம் கிறிஸ்து மீதுதான். அவரையே என் இரட்சகராக ஏற்றுக்கொண்டுள்ளேன். நன்றி டாக்டர் கேம்பல். அடுத்து டாக்டர் நாயக். மூலம் மற்றும் மொழிபெயர்ப்பு 2 வெவ்வேறு சொற்களாகும். இரண்டும் வெவ்வேறு அர்த்தங்கள் கொண்டது. ஆங்கிலத்தில் மூலம் என்பதும் மொழிபெயர்ப்பு என்பதும் ஒரு விஷயத்தை குறிப்பவை அல்ல. விஞ்ஞானபூர்வமாக மூலமும் மொழிபெயர்ப்பும் ஒன்றுதான் என்று நிரூபித்துவிட முடியுமா? தேவன் மோசேவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆங்கிலத்திலா வேதம் இறக்கினார்? இது நல்ல கேள்வி. மூலமும் மொழிபெயர்ப்பும் ஒன்றாக இருக்க முடியுமா? முடியாது. மூலமும் மொழிபெயர்ப்பும் மிக சரியாக இருக்க முடியாது. நெருங்கி வர முடியும். இது குறித்து மௌலானா அப்துல் மஜீத் தரியாபாதி சொன்னார்கள், மொழிபெயர்ப்பதற்கு மிக அதிக கவனத்தை ஈர்க்கின்ற நூல் உலகத்தில் குரான் தான். ஏனென்றால் குரானின் மொழி மிக சரளமானது, மிக உயர்வானது, கண்ணியமானது. அரபு மொழியில் ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். ஆகவே திருக்குரானை மொழிபெயர்ப்பது மிகவும் கடினமான ஒன்று, சுலபமானதல்ல. ஆகவே மொழிபெயர்ப்பில் தவறுகள் இருந்தால் அது மனிதனின் குற்றம்தான். மொழிபெயர்க்கும் அந்த மனிதனின் தவறே அன்றி இறைவனின் தவறு அல்ல. பைபிள் ஆங்கிலத்தில் இறக்கப்பட்டதா என்ற கேள்விக்கு பதில் இல்லை. பைபிள் ஆங்கிலத்தில் இறக்கப்படவில்லை. பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலும் இருக்கின்றன. இயேசு கிறிஸ்து அலஹி வசலம் எபிரேய மொழியில் பேசினார். ஆனால் அதன் மூலம் கிரேக்கத்தில் தான் இருக்கிறது. பழைய ஏற்பாடு உண்மையான எபிரேய மொழியில் இப்பொழுது கிடைப்பதில்லை. இப்போது எபிரேய மொழியில் இருக்கின்ற பழைய ஏற்பாடு கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. தற்போது இருக்கின்ற எபிரேய மொழி பழைய ஏற்பாடு, முதலாவது வந்த எபிரேய மொழி பைபிள் அல்ல. ஆகவே 2 பிரச்சனைகள். அதனால் பைபிளில் எழுத்துப்பிழைகள் உள்ளது. திருக்குரானோ அல்ஹம்துலில்லா முதலில் வந்த அரபு மொழியில் தான் இருக்கிறது. இதை நாம் அல்ஹம்துலில்லா விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கவும் முடியும். இயேசு கிறிஸ்து மற்றும் மோசேவுக்கு அருளப்பட்ட செய்திகள் குறித்த கேள்விக்கு எனது பதில், முன்னதாக நான் சொன்ன பதிலிலும் எனது பேச்சிலும் நான் சொல்லியிருந்தேன். எங்களது நம்பிக்கை திருக்குரானில் சூரா அர்-ராத் அத்தியாயம் 13 வசனம் 38 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய வேதங்களை அருளி இருக்கிறான். குறிப்பாக 4 வேதங்கள், தோரா, ஜபூர், இஞ்சில் மற்றும் குரான்.
தோரா என்ற வேதமானது மூசா நபி அலஹி வசல்லம் அவர்கள் மூலமாகவும், ஜபூர் என்ற வேதமானது தாவீத் அலஹி வசல்லம் அவர்கள் மூலமாகவும், எஞ்சில் என்பது இயேசு கிறிஸ்து அலஹி வசல்லம் அவர்கள் மூலமாகவும், மேலும் திருக்குரான் இறுதி இறை வேதமாக கடைசி இறை தூதரான முகமது அலஹி வசல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது இருக்கும் பைபிள் இயேசு கிறிஸ்துவுக்கு அருளப்பட்ட இஞ்சில்